சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் வெளியானது திமுகவுடைய வேட்பாளர்கள் பெயர் பட்டியல்கள். குறிப்பாக இந்த தேர்தல் அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2026 தேர்தலை எதிர்பார்த்து மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். பெரும்பாலான மக்கள் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் புதிய கட்சிகள் வந்திருக்கிறது, புதிய நபர்கள் வந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம விஜய் அவர்கள் தான் சொல்கிறேன், தாவேகா கட்சி தான் சொல்கிறேன் சரிங்க. அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவுடைய வேட்பாளர்கள் பெயர் பட்டியல்களை பார்ப்போம். யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய டிஆர் பாலு அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நிற்கிறார். அப்புறமா தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் நிற்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் பார்த்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் நிற்கிறார். மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் நிற்கிறார். அரக்கோணம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜெகத் ரட்சகன். வட சென்னையில் பார்த்தீங்கன்னா கலாநிதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழச்சி. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம். வேலூரில் பார்த்தீங்கன்னா அப்புறமா கதிர் ஆனந்த். அப்புறமா நம்முடைய திருவண்ணாமலையில் அண்ணாதுரை. ஆரணியில் பார்த்தீங்கன்னா தாரணி வேந்தன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா மலை அரசன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுபோல் கோவை, தஞ்சாவூர், அப்புறமா திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களை அதாவது வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான வேட்பாளர்களின் பெயர் பட்டியல்கள் 2026 தேர்தல் சமயத்தில் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போன ஆண்டுக்கான பெயர் பட்டியல்கள். இந்த பட்டியல்களில் நிறைய பேர் இடம் பெறலாம், இடம் பெறாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நம்முடைய அமலாக்கத்துறையிடம் மாட்டினவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் பெயர் இருக்குமா அப்படின்னு தெரில. யாரெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி, நேரு, பொன்முடி இவர்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது தேர்தல் சமயத்தில் எந்தெந்த வேட்பாளர்களை எந்தெந்த தொகுதியில் நிறுத்தலால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கணக்குகளையும் கரைத்து குடித்திருப்பார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கிறது தற்பொழுது. மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த தேர்தலில். அதனால் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.